சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அப்புறம் நான். கண்டிப்பாக. அதாவது முதல் தடவையாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, அப்படிப்படுத்துகிறாங்க, இப்படிப்படுத்துகிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவராக இருக்கவர், அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி. அண்ட் அதில் பேசும்பொழுது அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அதாவது நான் இங்கே இருந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த இதில் அந்த டிபார்ட்மெண்ட் அப்போ டிஎஸ்பியாக இருந்தாரோ இல்லை வேறு லெவலில் தெரியாது. உடனே அதையெல்லாம் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை தூக்கி மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சாங்க. மயிலாடுதுறையில் ப்ரொகிபிஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அங்கே அந்த அளவுக்கு கிரெடிட்டபுளாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒரு 700 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், 1200 இது போட்டிருக்கேன். எல்லாம் ஓகே சார். இவ்வளோ முடிஞ்சு இன்ஸ்பைட் ஆஃப் தட் அங்கே தான் வரார். இன்றைக்கி வந்து என்னுடைய வண்டியை பிடிச்சார், அதை பிடிச்சார், அதையெல்லாம் நான் கொண்டு வரலைங்க. ஏன்னா அதற்காக இவர் இவ்வளோ பேசலை சார். அதையும் தாண்டி இவருக்கு எந்த விதத்தில் மன உளைச்சல், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதத்தில் மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருந்தால் இந்த அளவுக்கு அவர் பேசிந்த கேட்டிருப்பீங்களா? அவர் சொல்கிறார், சார் நான் ரிசைன் பண்ணுறேன் சார், எனக்கு கம்பல்சரி இது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுங்க, நான் போகிறேன், ஆனால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குறேன், இந்த பேட்டி கொடுக்கறதுனால எனக்கு தெரியும் அதனுடைய விளைவுகள் என்ன தெரியும், எந்த அளவுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட் லெவலில் இது லெவலில் ப்ரொசீடிங்ஸ் ப்ராப்ளம் என்ன வரும் சார். இவருக்கு இமிடியேட்டாக சஸ்பென்ஷன் வரலாம், இவருக்கு வேறு இப்போ எந்த இதுலையும் இது இருக்காது, இவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதிக இதெல்லாம் இதுவாகும். இதையெல்லாம் எதிர்பார்த்து இவருக்கு தெரியும் இவர் டிஎஸ்பியாக இருக்கார், இவருக்கு எந்த விதத்தில் இதனுடைய கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு தெரியும், விளைவுகள். இதையும் தாண்டி இவர் பேசுகிறார் அப்படின்னால் எந்த அளவுக்கு இவருக்கு மன உளைச்சல் பாதிப்பு இருக்கு. அதனால் இல்லை இந்த வண்டியை பிடுங்கிட்டாங்க அதனால் இவர் பேசுகிறார், இல்லை அதை என்னால் ஒத்துக்க முடியல, வண்டியை எடுத்தனால் பேச்சு. இவர் அதை தாண்டி என்ன பேசுகிறார் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் பேசுகிறாங்களான்னு. ஏடிஜிபி அவர் பேரை சொல்கிறார், டேவிட் ஆசீர்வாதம் என்னமோ, அவர் நம்ம இவர்கிட்ட குறைய வைக்கலாம். ஆமாம், இல்லை அதை தான் சொல்ல வரேன். அவங்களுடைய பேரை சொல்வதற்கே எனக்கு நாள் கூசுகிறது அப்படிங்கிறார். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் அவங்க மூலம் உங்களுக்கு எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆனீங்க, பர்சனலாக அதெல்லாம் இன்னும் ஒன்றும் அவர் சொல்லலை. ஆனால் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, அவருடைய வண்டியை பிடிக்கிட்டாங்க, இதுக்கு இங்கே 5 வருஷம் இருந்துச்சார், 3 வருஷத்தை மாற்றி மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை தவிர இவருக்கு வந்து திருச்செந்தூர் போக சொன்னாங்க, அங்கேருந்து திருவாரூர் போக சொன்னாங்க அப்படின்னாங்க. அதுக்காக இது இல்லை சார், இதையும் தாண்டி நடந்திருக்கு சார். அதனால் இவருக்கு எந்த விதத்தில் என்ன பிரச்சனை தெரியாது, அது வெளியில் வரணும். அந்த ஒரு நிமிஷம் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், இவருக்கு என்ன குறையாக இருந்தால் இவர் வந்து டைரக்டாக டிஜிபிக்கு போனோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் டிசிப்ளின், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், அதையெல்லாம் தாண்டி வந்துட்டாருங்க. இவருக்கும் தெரியும் அந்த நிலைகள் தாண்டி விட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு டிஎஸ்பியா இருக்காருன்னா, இவர் 1996 பேட்ச் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராக 1996 ஜாயின் பண்ணார். இந்த 30 வருஷத்தில் இதுவாகி இன்ஸ்பெக்டராகி டிஎஸ்பி லெவலுக்கு வந்திருக்காருன்னா அந்த அளவுக்கு இவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்காக தான் இவருக்கு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் மூலம் இவர் மேலே இந்த வழக்கு இருக்கு, இது குற்றச்சாட்டு இருக்குன்னு அது இன்னைக்கு யார் வெளியில் விட்டாங்க எனக்கு தெரியாது. இவருடைய பேரை இது பண்ணுறதுக்காக இந்த அளவு குற்றம்லாம் இருந்ததுனால் இவர் எப்படி கொண்டு வந்து டிஎஸ்பி லெவலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தீங்க அப்படி இருங்க. இப்போ ரவிசங்கர் சேர்த்து சொல்லுங்க, சுந்தரேசன் யாருங்கிறது தெரியாது, காவல்துறை அதிகாரி. சுந்தரேசன் வைக்கின்ற குற்றச்சாட்டு டேவிட்சன் மேலேயும் அதே மாதிரி ஸ்டாலின் மேலேயும் அதே மாதிரி செந்தில் வேலு இவெல்லாம் வச்சிருக்கிறார். இப்போ வைக்கும்போது இந்த 15 வருஷத்துக்கு உள்ள இந்த இது விவகாரம்லாம் எப்படி வெளியே வருது? எல்லா தொலைக்காட்சிகளும் ஆவணப்படுத்தப்பட்ட செய்திகளை விடுவதன் நோக்கம் என்ன? அது நீங்க சொல்லுங்க. அப்புறம் இதை நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஆல் ஆஃப் அ சடன் இப்போ இது நந்தம்பாக்கத்தில் இவர் இருக்கும்பொழுது 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். இதை துறைப்பாக்கத்தில் இருக்கும்பொழுது இவருக்கு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அது அவங்களுடைய மொபைலை மட்டும் வாங்கி வச்சுட்டு அதை தவறாக யூஸ் பண்ணி
அந்த பெண்ணை அடித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இப்பதான் வருது எல்லாம். ஆமா, இன்னொரு இதுல மாசம் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு. இதையும் தாண்டி நீங்க கேட்ட மாதிரி பாஸ்போர்ட் ஒருத்தருக்கு வரும்பொழுது அந்த கிளியரன்ஸ்னு கொடுக்கும்பொழுது அவர் மீது வழக்கு இருக்குன்னு தெரிந்தும் இவர் கிளியர் பண்ணிருக்கார் அப்படின்னால் இது மேஜர். இது 40,000 3,000 விட்டுருங்க, அதுல இது ரொம்ப மோசம், ரொம்ப மேஜர். அதை தான் நான் சொன்னேன். ஆமா, இப்ப இவர் சொன்ன மாதிரி இந்த மேஜர் கிரைம் அப்ப இது கோர்ட்டுக்கு எடுத்தும் போயிருப்பாங்க இல்லையா, இல்ல டிபார்ட்மெண்ட் லெவல்லையே மூடி வச்சுட்டாங்களா, இல்ல டிபார்ட்மெண்ட் லெவல்ல இல்ல சார் இது இன்னும் பெண்டிங் இருக்கு, இந்த கேஸ் பெண்டிங் இருக்குன்னா பெண்டிங் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கேஸ்ல எப்படி நீங்க அவருக்கு டிஎஸ்பி ப்ரமோஷன் சாதாரண விஷயம் இல்ல. கடவுச்சீட்டு கொடுக்கிற ஒரு ஃப்ராடுக்கு, ஒரு தேச துரோகிக்கு நான் கேட்கிறேன், ஒரு கொலைகாரனுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கள்ள பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்ல. என்ன சார் தெரியாத விஷயம். இதையும் தாண்டி வரும்பொழுது அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கொடுக்கும்பொழுது அந்த சேர்மன் கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தார். அது எப்படி வெளியில போகும் அப்படின்னு நண்பர் கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பேப்பரில் போட்டிருக்காங்கன்னா சேர்மன்ட்ட கொடுத்த உடனே அந்த ரிப்போர்ட் ஒரு மேலே அனுப்பிச்சிருக்கார். அவங்க மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து இவரை, இது பேப்பரில் பாருங்க, இவரை சுந்தரேசனை இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு தூக்க சொல்லி ப்ரெஷர் மேலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து இந்த சேர்மன் ஒரு மாதத்துக்கு அந்த ப்ரெஷரை தாங்கி, இல்லை சார் இவர் நல்லா ஒர்க் பண்ணுறார், இவரை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலே சேர்மனாலே ப்ரெஷரை தாங்க முடியவில்லை. அதனால இவரை வந்து மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இவர் சொன்ன மாதிரி இல்லை, 5 வருஷம் ஆச்சு அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ணவில்லை. பேப்பர்ல போட்டிருக்கிறது என்ன, 5 வருஷம் ஆச்சுன்னு அவரே சொன்னாரு. அவரோட பேட்டியை கேளுங்க. 5 வருஷம் ஹியூமன் ரைட்ஸ் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் மாத்திரன்னு சொல்லிருக்காரு. அதாவது சில விஷயங்களை தெரியாம நம்ம பேசக்கூடாது. அதாவது வந்து 5 வருஷம் இல்ல, இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து கேளுங்க, ஏடிஜிபி எல்லண்டோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து எழுதி கொடுத்து டிஜிபி ஆர்டர் போடுறாங்க. நான் சொல்லல, காவல்துறையில வேலை பார்த்தனால சொல்றேன். நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டு சொல்லுங்க. இல்ல நீங்க பாட்டுல ஏதாவது தெரியாத ஒரு கதையை விட்டுட்டே இருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல 5 வருஷம் ஒரு வேலை பார்த்தாரா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், வேலை பார்க்க அது போல சொல்லுங்க. நீங்க அவரே சொல்லிருக்காரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் நீங்க எப்படி இல்ல சொல்லலாம்? வர ஐயா சொல்லு. கதையெல்லாம் விடவில்லை, நான் போட்டிருக்கிறத பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவர் சொன்னார், டிவில கேளுங்க, அவர் பேட்டியை கேளுங்க. ரெண்டுமே செய்தி தான். ஆமா, ரெண்டுமே செய்தி தான். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவ்வளவுதான். சோ அவங்க சொன்னது இந்த மாதிரி பிரஷர் கொடுத்தாங்க. சேர்மன் ஒரு மாசம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தார், அதுக்கு மேல முடியல, இவர் அனுப்பி விட்டார் அப்படின்னு. அதை தான் நான் சொல்ல வரேன். அது உண்மையா பொய்யா, இவர் 5 வருஷம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பேப்பர்ல போட்டிருக்கிறத சொல்றேன். அதனால இதை தாண்டி வரும்போது நம்ம ரெண்டாவது பேசுவோம். சிறப்பு. இந்த வாதத்துல இந்த மாதிரி கருத்துக்கள் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதுதான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா விசாரிக்கணும். ஆனால் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரியும் இவங்க வந்து உள்ளுக்குள்ள டைரக்டா நீங்க டிஜிபிட்ட போகலாம்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதை விட்டு ஓப்பனா வெளியில இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறச்ச அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த மதிப்பு இதெல்லாம் போயிடுது. மக்களுக்கு பொதுவாக மக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு எனக்கு ஃபைனல் ரிசால்ட் என்ன வேணும், ஏதாவது பிரச்சனைனால் போலீஸையும் தாண்டி ஜட்ஜு சுப்ரீம் இதுக்கு போவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் எல்லாருக்குமே, ஒரு 5 வருஷம் முன்னாடி எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணாங்க 4-5 வருஷம் முன்னாடி. அப்ப என்ன ஆயிடுத்து, பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு எழுதியவரே அது தலைமை பொறுப்பில் இருந்தார், வெளியே வந்து ரஞ்சன் கோகாய் எல்லாம் இருந்தது. அப்ப என்ன ஆயிடுத்து, மக்களுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் மேல ஐயோ என்ன ஆகும். அதனால போலீஸ் இது இருக்கிறச்ச போலீஸ் இப்ப என்ன பண்ணணும், வெரி குட், இமிடியேட்டாக இவங்க இதை எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுல என்ன உண்மை என்ன மக்களுக்கு கொண்டு வரும்.